கோவையை அடுத்த பன்னிமடை அருகே உள்ள கஸ்தூரி நாயக்கன் புதூர் பகுதியைச் சேர்ந்த ஜீவிதா என்பவர் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் 9 வயது மற்றும் 6 வயதுடைய தனது குழந்தைகள் வயதுக்கேற்ற உடல்பாகுடன் இல்லாமல் அளவுக்கு அதிகமான உடல் எடையுடன் அவதிப்படுவதை குறிப்பிட்டுள்ளார். 9 வயது மகள் 60 கிலோ எடையும் 6 வயது மகன் 75 கிலோ எடையுடனும் இருப்பதால் பல பிரச்சனைகளுக்கு ஆளாவதாக கூறுகிறார். குழந்தைங்க 1 வருஷம் நல்லா தாங்க இருந்தாங்க. நார்மல் டெலிவரி தாங்க. நான் இவங்களுக்கு உடம்பெல்லாம் இல்லைங்க, நார்மல் டெலிவரி தாங்க. பாப்பா வந்து நல்லா கொழு நல்லா சிகப்பாக நல்லா கொழு நல்லா அழகாக இருந்ததுங்களா. சின்ன குழந்தை எப்பவுமே நல்லா இருக்குங்க. சரி புள்ள வளர சரியாக போகிறேன்னு சொல்லி நான் விட்டுட்டுங்க. அப்புறம் பையன் பிறக்கும் போதுங்க இதுதான் குழந்தையாங்க. இப்படி தாங்க இருந்ததுங்க. உடம்பே இல்லைங்க. இங்கே ரவுண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்ததுங்க. புள்ள வந்து ஜிஹெச்சில் பிறந்ததுங்க. அதனால் பையனுக்கு தாய்ப்பால் கொடுக்குறதுனால தான் உடம்பு இருந்ததுன்னா பையனுக்கு தாய்ப்பாலே நான் தரலைங்க. மாட்டுப்பால் தான் வாங்கி ஊற்றணுங்க. குழந்தைகளின் உடல் பருமன் தொடர்பாக அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை அளித்தும் பலனில்லை எனவும், தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற தங்களுக்கு வசதி இல்லை எனவும் ஜீவிதா கூறுகிறார். குழந்தைங்களுக்குங்க உடம்பு குறையணுங்க. எனக்கு மருத்துவ சிகிச்சை ஏதாவது நல்ல டாக்டர் இருந்து உடம்பு குறைக்கிற மாதிரி பண்ணால் எனக்கு அது போதுங்க. மற்றபடி எனக்கு எதுவும் வேண்டாங்க. அவங்க உடம்பு குறைஞ்சி எல்லா குழந்தைங்களாட்டும் நல்லா விளையாடு. புள்ள ஸ்கூலுக்கு போகுது, 4வது தான் போகுதுங்க. மற்ற குழந்தைக்கு போகும்போது இவங்க போகும்போது ஒரு பொருள் காட்சியாட்ட பார்க்குறாங்க. பார்த்தாலும் நான் கோவப்பட்டு சத்தம் போட்டுருவங்க. ஸ்கூல்லலாம் அந்த மாதிரி இல்லைங்க. தன் போக்கில் ஓடி விளையாடி சக குழந்தைகளுடன் பழக வேண்டிய வயதில் இருவரும் தங்கள் உடல் சுமையை தாங்க முடியாமல் அவதிப்படுகிறார்கள். மருத்துவ உதவி கோரும் இந்த குழந்தைகள் அரசு கை கொடுக்குமா என்று எதிர்பார்த்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் கவியரசன். அனைத்து குழந்தைகளையும் போலவே தன்னுடைய குழந்தைகளும் இயல்பாக ஓடியாடி விளையாட வேண்டும் என்பதே இந்த தாயினுடைய ஆசையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் கவியரசன்.